ரோஜா மலர் எப்படிமா இருக்க? என்னங்க பாட்டி செய்யறது? பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா இருக்கு. ஏமா அப்படி சொல்ற? என்னத்த பாட்டி சொல்ல? மலர் நீ ஏசப்பா பிள்ளை தானே? ஆமாங்க பாட்டி, ஏசப்பா ஏற்றுக்கொண்டு 15 வருஷம் ஆச்சு பாட்டி. மலரு மீன் குஞ்சுக்கு நீண்டதுக்கு தலையை கொடுக்கணுமா அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, தெரியுமா உனக்கு? தெரியும் பாட்டி. மலரு ஏசப்பாக்கு வராத சோதனையாம உனக்கு வந்துட்டு சாசு ஏசப்பாக்கு எவ்வளவு சோதனையை கொடுத்தான்னு உனக்கு தெரியுமில்லமா? ஆமா பாட்டி, தெரியும் பாட்டி, படிச்சிருக்கேன். ஏசப்பா பிசாசையும் பிசாசோட சோதனையும் ஜெயிச்சாருங்க. நீ பிசாச ஜெயிக்கணும்னா ஏசப்பா மாதிரி ஜெபம் பண்ணணும். நான் தான் டெய்லி ஜெபம் பண்றேனே பாட்டி. ஏசப்பா அதிகாலையில எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணாங்க, அது மாதிரி நீ ஜெபம் பண்ணியா? இல்ல பாட்டி. ஏசப்பா ராத்திரி முழுவதும் இருந்து ஜெபம் பண்ணாங்க, அது மாதிரி நீ ஜெபம் பண்ணியா? இல்ல பாட்டி. ஏசப்பா பிள்ளைன்னு சொல்ற, எதை கட்டாலும் இல்ல இல்லங்க. சாசு நிறைய பிரச்சனை நமக்கு கொண்டு வருவான். அதை ஜெயிக்கணும்னா நமக்கு ஜெபம் ரொம்ப அவசியம். இந்த ராசாச்சி ஏசப்பா பிள்ளைன்னு சொல்றேன், ஆனா ஜெபம் பண்ண தெரியலையா பாட்டி. பயிர் படிச்சா தூக்கம் வருது, ஜெபம் பண்ணா தூக்கம் வந்துருது. நான் என்ன பாட்டி செய்ய? பாத்தியா, இதான் பிசாசோட தந்திரமா. நீ ஜெபம் பண்ணா பிசாச ஜெயிச்சிருவேன்னு அவனுக்கு தெரியும். அதான் உன்னை அவன் தாளாட்டி தூங்க வச்சிருந்தான். அதான் நீ மீன் கொஞ்சம் உனக்கு நீச்சல் அடிக்க தெரியலமா பாட்டி. நான் ஏசப்ல ஜெயிப்பேன். நல்லா ஜெயிச்ச நீ. அவன் துப்பாக்கியோட வருவான், அவன்கிட்ட நீ வெறுங்கையா போய் ஜெயிக்க போறியா? ஜெபந்தாமா நமக்கு ஆயுதம். சரி பாட்டி, இனிமே நான் ஒழுங்கா ஜெபம் பண்றேன் பாட்டி. கிறிஸ்தவா இருந்து ஒழுங்கா ஜெபம் பண்ணலைன்னா பிசாசுக்கு பயந்துதான் ஆகணும். நீ நல்ல ஜெபம் பண்ண பிசாசு ஒன்ன பார்த்து பயப்படுவான். ஆமா பாட்டி, ஏசப்பா சொல்லியிருக்காரு, பிசாசுக்கு எதிர்த்து நின்னுங்கள், அப்பொழுது உங்களை விட்டு ஓடி போவான்னு ஏசப்பா சொல்லியிருக்காரு. எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது பாட்டி. சரி பாட்டி, இனிமே நான் ஒழுங்கா ஜெபம் பண்றேன் பாட்டி. நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோங்க, பிசாசு ஜெயிப்போங்க.